நம்ம அடுத்து பார்க்க போகிற இடம் சினையார் தேசம். நம்ம ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு எதிராக ஒரு பாபேல் கோபுரத்தை அங்கே கெட்டுறாங்க. அப்போ தேவனை இறங்கி அவங்கள பாஷையை மாற்றி போடுறார் அப்படின்னு நமக்கு எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு கதை. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு காரியம் அங்கே ஒன்று நடந்தது. அங்கே இருந்த மக்கள் அந்த ஒரு பேபேல் கோபுரத்தை கட்டுவதற்காக ஒவ்வொரு மக்களும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்பது அது ஒரு உண்மை. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாமும் பல இடங்களிலே அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தை எப்போதும் விரும்பாத ஆண்டவர் நம் தேவன் எப்போதுக்கும் விடுதலைக்காக நம்மை இறங்கி ரட்சிப்பவர் நம்முடைய தேவன். அப்படியாய்த்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே நமக்கு அவதரித்து நமது பாவங்களை தீர்த்தார். ஆக இந்த பேபேல் கோபுரம், இந்த சினேயா தேசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம், எவரையும் நாம் அடிமைப்படுத்தக்கூடாது, அடிமையாகவும் நாம் இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க நாம் அதற்கு தேவைப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த கோபுரம் என்று சொல்லும் போதே நாம் இன்றைக்கு நிறைய பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் வெறும் கோபுரம் தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம், அடிமைத்தனம் என்பது தேவனுடைய புத்தகத்திலே இல்லை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு நாள் நாம் இன்னொரு இடத்தை குறித்து நாம் சிந்திப்போம்.